ரிஷபம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. என்னங்க நடக்க போகுது இந்த ஜூலை மாதம்? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குல்ல. சூரியனும் குருவும் மிக அருகில சேர போறாங்க இந்த ஜூலை மாதம். என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபம் காலச்சக்கரத்துடைய இரண்டாவது ராசி. இந்த ராசியோடைய அதிபதி சுக்கிரன். இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே என்ன ஒரு பிரதானமான ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் தான். ஏன்னா ரிஷபம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மென்மையானவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க அடி வாங்குறது எங்க தெரியுங்களா? ரிலேஷன்ஷிப்ஸ்ல மட்டும்தான். ஒரு 100% அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அந்த கேர் இருக்கும். பட் ஆனா திரும்பி வர்றது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் இருக்கும். அவங்க கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு கமிட்மெண்ட் கொடுங்க, எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, எனக்கான தேவைகள் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து மத்தவங்களுக்கு எதிர்பார்க்காமலே பண்ணக்கூடியவங்க. நீ எனக்கு பண்ணாதான் நான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் ஆனா எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா ரிஷபத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது சுக்கிரனோட ஒரு ராசி. ஸோ கண்டிப்பான முறையில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த லவ்ல எல்லாமே இருக்கும். பட் திரும்பி கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த அன்பால ஏமாந்து போகக்கூடியதா ரிஷபம். அதே மாதிரி இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு காலச்சக்கரத்துடைய இரண்டாவது ராசியா வந்து ரிஷபம் வர்றதுனால இந்த இடத்துல சுக்கிரனே இந்த மாதத்துல உங்களுக்கு 4ஆம் இடம், அதாவது 4ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய சுகஸ்தானத்துல கேதுவோட இணைவுல வந்து இந்த மாதத்துல இருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஃபேமிலி மேல கொஞ்சம் ஒரு ஒரு 10% உங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நீங்க மாத்தி அமைக்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும். புதுசா உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலியில ஏதாவது ஒரு விஷயத்த பண்றது, மாத்துறது. ஏன்னா கேது இந்த இடத்துல சுக்கிரனோட இருக்கிறதுனால, ராசிநாதனே உங்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த மாதத்துல இருக்கிறதுனால சம் ஃபேமிலி ரிலேட்டட் சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல புதுசா ஒரு சோஃபா வாங்குறது, இல்ல இப்ப தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவருக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது வாங்குறது, இல்ல அவருக்கு ஏதாவது துணிமணி வாங்கி கொடுக்கறது, அம்மாக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது பண்றது, ஸோ அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றது. இந்த மாதிரி அன்பை வந்து வெளிக்காமிக்கக்கூடிய ஒரு மாதமா தான் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதாவது 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஓகேங்களா? சோ இந்த லாபஸ்தானத்துல சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா ரிஷபத்தை பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். சனி இந்த இடத்துல உங்களை இப்ப வரைக்குமே கெடுக்க, சில பேரெல்லாம் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, சனி வந்து கெடுப்பாரு ரிஷபத்துக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அது கிடையவே கிடையாது. ஏன்னா சனிதான் வந்து உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகாதிபதியா இருக்காரு. முதல் தர ஒரு லைஃப்ல வந்து ஒரு சான்சஸை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், லைஃப்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சனி பகவான் தான். சோ அந்த வகையில சனியும் உங்களை இப்போ நல்ல வகையில பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து கரியர் வரும்போது எப்படி இருக்க போகுது ரிஷபத்துக்கு? இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நிறைய சான்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது, நிறைய டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இன்டர்வியூ கால்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, மேடம் நானும் போறேன் வரேன் அலையிறேன் 10 இடத்துக்கு போறேன், நோ வாய்ப்பே இல்லை, போமான்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க, இல்லப்பா நீங்க செட் ஆகாது, ஓவர் குவாலிஃபிகேஷன், இல்ல உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இங்க உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துடுறேன் மேடம், எனக்கு எதுவுமே கிளிக் ஆக மாட்டேது மேடம், நான் என்ன பண்றது? ஸோ இந்த மாதம் அதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மாதமா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒரு எஃபர்ட்ஸ் போட்டாலே நடக்கும். பிகாஸ் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீட்டுலதான் இப்போ வந்து உங்களுக்கு குரு வந்து உச்சம் அடைகிறாரு. ஸோ எஃபர்ட்ஸை போடும்போது அதோடைய பலன்களை நீங்க எதிர்பார்த்து காத்திருப்பீங்க கண்டிப்பா. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் லாப சனியாவே தான் இருக்காரு. ஸோ உங்க எண்ணங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஆசைகளா இருக்கட்டும், அது எல்லாமே நிறைவேறும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பண்ணுவாரு. ரிஷபத்துக்கு நல்லா பாருங்க, சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். சனி தசை சனி புக்திகள்லாம் இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதம் வந்து இந்த மாதம் அமையும். நிறைய பேர் என்ன பண்ண போறீங்க இந்த மாதத்துல வந்து 111 அப்படின்ற நம்பர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க.
பிகாஸ் 111 அப்படின்றது புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு லைஃப்ல வர்றது, ஒரு புது நியூ பிகினிங்ஸை ஸ்டார்ட் பண்றது. கண்டிப்பா பாப்பீங்க, பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 111 ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பரும் கூட. ரிஷபத்தால ஈஸியா ஒரு ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். லைஃப்ல ஒரு கடவுளோட நம்பிக்கையும் அவங்களுக்கு அதிகம், ஆன்மீக சிந்தனைகளும் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமா நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து, பிரபஞ்ச சக்தி வந்து ரிஷபத்துக்கு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது சுக்கிரனோட ராசி. அதே மாதிரி இந்த ராசியில சந்திரனே வந்து உச்சம் அடைகிறாரு. ஸோ சந்திரன் அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு மனோரீதியான ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது, எமோஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ ஈஸியா நீங்க யூனிவர்ஸ் கிட்ட எமோஷனலா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ராசியில இருந்து 5ஆம் வீட்டு அதிபதி புதன். ஸோ புதன் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா, ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு. ஆட்சியா இருக்காருன்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப பாசிட்டிவா இருக்க போகுது உங்களுக்கு இந்த மாதம். ஏதாவது போட்டி தேர்வுகள், ஏன்னா 2ஆம் இடம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாவகமா பார்க்கப்படுது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு புதன் இருக்கிறதுனால போட்டி தேர்வுகள், படிப்பு, இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து புதன் ரொம்ப பாசிட்டிவாவே இருப்பார். அது மட்டும் இல்லாம 3ஆம் பாவமும் உங்களுக்கு நல்லா இருக்கு, 2ஆம் பாவமும் நல்லா இருக்கு, 11ஆம் பாவகம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம், உங்க ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ 3 முக்கியமான வீடுகள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகங்களால இப்ப ஆக்கிரமிக்கப்படுது. ஒரு பக்கம் சூரியனும் குருவும் ரொம்ப நெருக்கம் இந்த மாதத்துல. இத்தனை விஷயத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. போட்டி தீர்வுகள் எல்லாம் ஜெயிச்சு வெளியே வர போறீங்க. பாசிட்டிவா இருக்கு, நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நிறைய நல்லது நீங்க பாப்பீங்க. மேஷராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.